ஹே காய்ஸ், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஃபேமிலி. இது என்னோட மினி விலாக் சீரீஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ரெகுலராக இந்த மாதிரியான வீடியோஸ் போடுவேனா அப்படிங்கிறதே கொஷின் மார்க் தான். ஏன்னா நான் ஒரு ரெகுலர் பர்சனே கிடையாது. எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்குது. எனக்கு சாமி கும்பிடுறது, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நான் எங்கேயாவது டவுன் ஆகி இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் யோசிக்காமல் போகிற இடம் கோயில் தான். கோயிலில் போய் 10 நிமிஷம் இருந்து என்னோடய பிரார்த்தனையை நான் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அதுலேருந்து மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. நான் ஏன் கோயிலை சூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு உள்ளாடி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு திருப்பி பாசிட்டிவ் எனர்ஜியை கேரி பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. அது எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பெரிய அளவில் பூஜை பண்ணுறது எப்படி, இப்போது சாமியை அலங்காரம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெய்லி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பேசிக்காகவே சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நினைக்கிறது சிவன் கோயிலுக்கு போனால் நடக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. இதில் எனக்கு பிடிச்சமான சாமியெல்லாம் வச்சு நானே செட்டப் பண்ணியிருக்கேன். இதில் சிவன் அவங்களோட ஃபேமிலியோடு இருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் வீட்டுக்கு. அப்புறம் லக்ஷ்மி தேவி இருக்காங்க, அப்புறமா கணபதி இருக்காங்க. இப்போ பார்த்துட்ருக்க அந்த லக்ஷ்மி தேவி கூட நான் லக்ஷ்மி தேவி வாங்கணும் அப்படின்னெல்லாம் கடைக்கு போகலை. சும்மா ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த கடையை பார்த்தேன். கடையை பார்க்கும்போது நிறைய விக்கிரகங்கள் அங்கே இருந்துச்சு. இருந்தாலும் நிறைய பார்த்து நான் விநாயகரை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சிவனோட ஸ்டாச்சு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ரெண்டுமே எனக்கு கரெக்டாக அமையலை. எனக்கு இந்த விக்கிரகம் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அது வீட்டுக்கு கொண்டு வந்து விளக்கு கொளுத்தின பிறகு எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபாகவே இருந்துச்சு. இந்த உலகத்தில் நம்ம கூட யார் இருப்பாங்க இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கடவுளோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். என்னோட நிறைய விஷயங்கள், அதாவது என்னோடய கவலையாக இருக்கட்டும், துக்கங்களாக இருக்கட்டும், அப்புறமா சந்தோஷமாக இருக்கட்டும், இது யாருக்கிட்டையுமே நான் இப்போதைக்கு ஷேர் பண்ணுறது இல்லை. நான் எல்லாமே கடவுள்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் நிறைய அடிபட்டிருப்பாங்க, அதுலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. எனக்குமே நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு, நிறைய மனசுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நான் இப்போ இருக்கேன். நான் ஒரு டிபெண்ட் கேர்ள். எப்போவுமே யாரையாவது நம்பி அவங்க பின்னாடியே இருப்பேன். அதனால் எனக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. பட் இப்போது பரவாயில்ல. நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து என்னோடய இண்டிவிஜுவல் லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருக்கேன். யார் நம்மளை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போனோன்னு எல்லாரும் நினச்சா எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். நான் இப்போ அதை தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். நம்மளோட லைஃப் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம லைஃப்பை, நம்மளோட லைஃப் ஸ்பேன் முடிகிறது வரைக்கும் வாழ்ந்துட்டு போனோன்னா அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கஷ்டப்படாதவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அந்த கஷ்டத்துலேயும் கடைசி வரைக்கும் அவங்களோட லைஃப்பை என் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் சாதனையாளர்கள் இந்த உலகத்தில், இப்போ நடந்துகிட்ருக்க இந்த உலகத்தில். வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே பக்தி மயமாக தெரியும். நான் எப்போவுமே ஈவினிங் 6 to 7 இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் தான் இருந்துகிட்ருப்பேன். பூஜை பண்ணுறது, விளக்கு கொளுத்துறது, திருவாசகம் படிக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். கடவுளோட பாசிட்டிவ் எனர்ஜி என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை உயர்ந்த நிலையில் கொண்டு நிறுத்தும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் நம்புறது கடவுள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு. இது நான் எனக்காக செலவழிக்கிற ஒரு 1 hour. இந்த 1 hourல நான் என் மனசில் இருக்கிறது எல்லாமே கடவுள்கிட்ட சொல்லி முடிச்சிருவேன். இது எனக்கும் கடவுளுக்குமான ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போராக இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கலாம். பிடிச்சவங்க எல்லாரும் லைக் பண்ணி இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் விசிட் பண்ணலைன்னா ப்ளீஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான மோர் வீடியோஸுக்கு என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.